இலங்கையின் தெற்கு பகுதியில் ஒரு பழைய மாளிகை இருக்கிறது. பல வருடங்களாக அந்த வீட்டில் யாருமே வாழவில்லை. ஆனால் அந்த வீட்டின் அருகே செல்லும் சிலர் ஒரு விசித்திரமான விஷயத்தை பற்றி பேசுகின்றார்கள். இரவு நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளிருந்து யாரோ நடக்கும் சத்தம் கேட்கும் மற்றும் சிலர் அந்த வீட்டின் ஜன்னலில் ஒரு நிழல் நின்றது போல பார்த்ததாகவும் சொல்லுகின்றார்கள். அது உண்மையா அல்லது ஒரு பயங்கரமான கதை மட்டுமா என்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது இலங்கையின் மிகவும் மர்மமான மாளிகை என்று சொல்லப்படும் திக்வல்லா வலவா பற்றிய உண்மை சம்பவம். திக்கந்த கிராமத்தில் மறைந்துள்ள இந்த மாளிகை கம்பகா கிரிதிவல வீதியில் அமைந்துள்ளது. பிரம்மாண்டமான தோட்டத்தின் நடுவே ஒரு ராட்சத பாறையின் மேல் இது அமைந்துள்ளது. 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது என்று சொல்லப்படுகின்றது. 1920 காலகட்டத்தில் இது கட்டப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. சிலரின் கருத்துப்படி 100 ஏக்கர் காட்டின் நடுவே பயங்கரமான தோற்றத்துடன் இம்மாளிகை காட்சியளிக்கின்றதாம். திக்கந்தவலவா 100க்கும் மேற்பட்ட அறைகள் இங்கு உள்ளதாம். ஆனால் இதனுடைய உண்மை தன்மை பற்றி எவரும் அறிந்திருக்கவில்லை. உள்ளூர் மக்கள் இது ஒரு பேய் மாளிகை என்கின்றார்கள். விசித்திரமான சத்தங்கள், நிழல் உருவங்கள் மற்றும் ஏதோ நடமாட்டம் இருப்பதாகவும் பெரியவர்கள் கூறுகின்றார்கள். இந்த மாளிகைக்குள் நுழைய முயற்சிப்பவர்கள் மீது எங்கிருந்தோ வந்து கற்கள் விழுவதாகவும், மனித நடமாட்டமே இல்லாத நேரத்தில் கதவுகள் தானாகவே சாத்திக் கொள்வதாகவும் தகவல்கள் உள்ளன. இதற்கு எந்த விதமான ஆதாரங்களோ அல்லது உறுதிப்படுத்தப்பட்ட ஆராய்ச்சிகளோ கிடையாது. கதைகளும் நிசப்தமும் மட்டுமே அங்கு மிஞ்சியுள்ளன. தற்போது இது ஒரு வெளிநாட்டவருக்கு சொந்தமான சொத்தாக கூறப்படுகின்றது. அது மட்டுமன்றி உள்ளே நுழைய கடுமையான தடைகளும் விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை. அத்துடன் ஆராய்ச்சி செய்யவும் எந்த ஒரு அனுமதியும் இல்லை. உண்மையாகவே அங்கு எதுவுமே இல்லை என்றால் பின்னர் எதற்கிந்த தடை? இலங்கையில் பல பழமையான மாளிகைகள் இருக்கின்றன. அவற்றில் சில இன்று கூட வரலாற்றை சொல்லிக் கொண்டேதான் இருக்கின்றன. ஆனால் ஒரே மாளிகை மட்டும் வரலாறு மட்டும் இல்லாமல் மர்மமும் பயமும் கொண்ட கதையை தன்னுள்ளே வைத்திருக்கின்றது. அதுதான் திக்வல்ல வலவா. இன்று வரை இந்த மாளிகையை பற்றி பல கதைகள் பேசப்படுகின்றன. சிலர் இது பேய் வீடு என்று சொல்கின்றார்கள். சிலர் இது மக்களின் கற்பனை என்று சொல்கின்றார்கள். ஆனால் உண்மை என்ன? இந்த மாளிகை இலங்கையின் தெற்கு பகுதியில் உள்ள திக்வல்லா என்ற இடத்தில் அமைந்துள்ளது. காலனித்துவ காலத்தில் சுமார் 100 வருடங்களுக்கு முன்பு இந்த மாளிகை ஒரு செல்வந்த நில உரிமையாளர் குடும்பத்தால் கட்டப்பட்டது என்று கூறப்படுகின்றது. அந்த காலத்தில் வலவா என்றால் சாதாரண வீடு அல்ல. அது ஒரு பெரிய குடும்பத்தின் அதிகாரத்தையும் செல்வத்தையும் காட்டும் அடையாளம். இந்த மாளிகையில் பெரிய மர கதவுகள், உயரமான கூரைகள், நீண்ட மாடி படிகள், பெரிய தோட்டம் என்பன இருந்தன. அந்த காலத்தில் இந்த வீடு அந்த பகுதியில் மிகவும் அழகான மாளிகைகளில் ஒன்றாக இருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட காலத்துக்கு நிலைக்கவில்லை. உயரமான மலைப்பகுதியிலே ஒரு பாறையின் மேலே அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான மாளிகை இது. இந்த மாளிகையில் 100 அறைகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. காலம் செல்ல செல்ல அந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. சில கதைகளின்படி குடும்பத்தினருக்குள் ஏற்பட்ட கடுமையான சண்டைகள், சொத்து பிரச்சனைகள், சில மர்மமான மரணங்களும் நடந்திருக்கின்றன. இந்த சம்பவங்கள் அந்த வீட்டை பற்றி பயங்கரமான கதைகளை உருவாக்க ஆரம்பித்தன. ஒரு நாள் அந்த குடும்பம் அந்த வீட்டை விட்டு வெளியேறியதாகவும், அதன் பிறகு அந்த மாளிகை மெல்ல மெல்ல வெறிச்சோடியதாகவும் மக்கள் சொல்லுகின்றார்கள். பல வருடங்களாக யாரும் அங்கே வாழவில்லை. அதனால் அந்த வீடு இன்று ஒரு கைவிடப்பட்ட மாளிகையாக மட்டுமே இருக்கின்றது. அந்த பகுதியில் இருக்கும் சிலர் விசித்திரமான தங்களுடைய அனுபவங்களை பற்றியும் பேசுகின்றார்கள். இரவு நேரங்களில் அந்த வீட்டிலிருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்பதாகவும், சிலர் அந்த வீட்டின் ஜன்னலில் ஒரு நிழல் நின்றது போல தாங்கள் பார்த்ததாகவும் சொல்லுகின்றார்கள். இன்னும் சிலர் அந்த வீட்டுக்கு அருகே சென்றால் அசாதாரணமான குளிர் உணர்வு ஏற்படுவதாகவும் சொல்லுகின்றார்கள். இவையெல்லாம் உண்மையா அல்லது மக்களினுடைய கற்பனையா? யாருக்கும் உறுதியாக எதையும் சொல்ல தெரியவில்லை. ஆனால் இந்த கதைகள் காரணமாக அந்த வீடு இன்று வரை பேய் மாளிகை என்று அழைக்கப்படுகின்றது. பகலில் அந்த வீடு ஒரு பழைய கட்டடம் போலதான் தெரியும்.
ஆனால் இரவில் காற்றில் ஆடும் மரக்கிளைகள், உடைந்த ஜன்னல்கள், சத்தமிடும் பழைய கதவுகள், இவை அனைத்தும் சேர்ந்து அந்த இடத்தை மிகவும் பயங்கரமான சூழலாக மாற்றுகிறது. அதனால் அந்த பகுதியில் இருக்கும் மக்கள் இரவு நேரத்தில் அந்த வழியாக செல்ல விரும்ப மாட்டார்கள். இன்று வரை டிக்வல்ல வல்லவா பற்றி முழுமையான உண்மை தகவல்கள் தெரியவில்லை. சிலர் இது வெறும் பழைய வீடு என்கின்றார்கள், சிலர் இது கற்பனை கதைகளால் சூழப்பட்டது என்கின்றார்கள், இன்னும் சிலர் உண்மையில் இது ஒரு மர்மமான இடம்தான் என்று நம்புகின்றார்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த மாளிகை இன்று வரை இலங்கையின் மிகவும் மர்மமான இடங்களில் ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது. ஒரு நாள் யாராவது இந்த மாளிகையின் உண்மையை கண்டுபிடிக்கலாம். அதுவரை டிக்வல்ல வலவா ஒரு மர்மமாகவே இருக்கும். இதுபோல இலங்கையில் இன்னும் மர்மமாக உள்ள பல விடயங்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள்.